பம்மல் சம்பந்த முதலியார். சென்னையை சேர்ந்த இவருக்கு ஆங்கில அரசு ராவ் பகதூர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. கல்வர் தலைவன் என்ற இவரது நாடகமே தமிழின் முதல் துன்பியல் நாடகம் ஆகும். இவர் தமிழ் ஷேக்ஸ்பியர் என்றும் அழைக்கப்பட்டார். 1910 வெளிவந்த பம்மல் சம்பந்த முதலியாரின் பொன்விலங்கு தமிழின் முதல் சமூக நாடகமாகும். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படும் பெருமைக்குரியவர். பத்மபூஷன் பட்டம் பெற்ற இவர் 80க்கும் மேற்பட்ட நாடகங்களை சிறந்த உரைநடையில் எழுதி தமிழ் நாடக கலைக்கு புத்துயிர் ஊட்டியுள்ளார். 1891ஆம் ஆண்டு சென்னையில் சுகுணா விலாஸ் சபை எனும் சபையை நிறுவி பிற்காலத்தில் பல நாடக சபைகள் தோன்ற வழிவகுத்தார். நாடகம் என்பது இன்பியல் முடிவுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை, துன்பியல் முடிவுடையதாகவும் இருக்கலாம் என்று எழுதி காட்டிய நாடக அறிஞர் இவர். இவர் நாடகத்தை தொழிலாக கொள்ளாமல் கலை வளர்ச்சியையே கருத்தில் கொண்டு நாடக கலைக்கு உயர்வை தேடித் தந்தவர். கழை கூத்தாடிகள் என்று இகழப்பட்ட நாடக கலைஞர்களுக்கு தன் சூறாவளி சுற்றுப்பயண நடிப்பின் மூலம் ஒரு மதிப்பினை தேடித் தந்தவர். R.K. சண்முக செட்டியார், சத்தியமூர்த்தி, சர் சி.பி. ராமசாமி ஐயர் போன்ற அறிஞர்களையும் நடிக்கச் செய்து நாடக கலையின் தரத்தை உயர்த்தினார். இவரது நாடகங்கள் பயில்முறை சபைகள், தொழில்முறை சபைகள் ஆகிய இரு சாராராலும் மேடையில் நடிக்கப்பட்டன. இவரது படைப்புகள்: ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட் நாடகத்தை அமலாதித்யன் என்று மொழிபெயர்த்து எழுதியுள்ளார். மேலும் லீலாவதி, சுலோச்சனா, சபாபதி, மனோகரா போன்ற நாடகங்களும் எழுதியுள்ளார். சபாபதி சிறந்த நகைச்சுவை நாடகமாகும். மனோகரா கடந்த 65 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் அழியா வரம் பெற்று விளங்கும் கற்பனை நாடகமாகும். இவர் தனது நாடகங்களை பேச்சு நடையில் எழுதியுள்ளதால் அவை மக்களது உள்ளத்தில் ஆழ பதிந்துள்ளன. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.